கற்பூரம் அப்படின்னு தாமரைப்பூ மேல அந்த தேங்காயை வச்சுட்டு இந்த பண்ணுவாங்க. ஆனி மாச பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூஜைன்னு ஒண்ணு பண்ற வழக்கம். அது ஒவ்வொன்னு வர இங்க இருந்து எடுத்தேன்னா 8/64 உங்க சதுரங்கம் இருக்கே, செஸ்ன்னு சொல்றீங்களே, இப்போ அந்த சதுரங்கத்துல இருக்க மாதிரி அந்த சென்டர்ல இருக்க அந்த 63 பூவையும் வச்சிடுவாங்க. அந்த 64வது பூவுக்கு ஏங்குவாங்க பாரு ஒவ்வொருத்தரும். வைக்க முடியுமா, வைக்க முடியுமா, வைக்க முடியுமா, வைக்க முடியுமா, நடக்குமா, 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 நடக்காதா தெரியலையே சர்வேஸ்வரான்னு சொல்லி வைக்கும் போது அங்க இருந்து ஓடி வருவார் பெரியவர். ஓடி வந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்து அப்படியே வச்சிடுவாங்க. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த மாதிரி பல லீலைகள் இருக்கு. அப்ப சுவாமி கிட்ட சொல்லுவா, என்ன சொல்லுவா? நீ கிருஷ்ணன், நீ சாட்சாத் கிருஷ்ணனே தான், நான் மகாலட்சுமி, இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் உண்டு. அதுக்கு இவ வந்து குறி சொல்ற வழக்கம். குச்சி, இது குறிக்கோள். குறிக்கோள், குறிக்குச்சி இல்ல, குறிக்கோள். குறிக்கோள்னா என்ன மீனிங்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் குறிக்கோள் தமிழ்ல? குறி அப்படின்னா நல்லதா இந்த இடத்துல எழுதினத ஒழுங்கா குறின்னு அர்த்தம். கோல்னா இந்த மனசு ஒரு குரங்கு, எந்த நேரத்துல என்ன பண்ணும்னா அதுக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது வேற. என்ன இப்படி சொல்ற சொக்கல? அவனுக்கு திருவள்ளூர்ல பத்து தேய்க்க தெரியும், எனக்கு பட்டாபிராம்ல பத்து தேய்க்க தெரியும். 2 தான் தெரியும் எங்க 2 பேருக்கும். அந்த கோல் இருக்கு பாரு, அந்த கோலை மனசை ஒருநிலைப்படுத்தி மனசால குலதெய்வமே அப்படின்னு நினைச்சா உனக்கு ஒரு குறி கிடைக்கும். இங்க அந்த குறியெல்லாம் போட்டோவெல்லாம் எடுத்தது பாரு, இந்த மாதிரி போட்டோ எடுத்து வெளியில தான் அனுப்ப முடியாது. அது வெளியில யாருக்குமே சொன்னாலும் பைத்தியக்காரம்மா. அந்த குறிக்கோள் இது. இத சுவாமிகிட்ட வச்சு உனக்கு கண்டிப்பா உன்னுடைய கணவன் உன்னுடைய சேர்ந்துடுவான், நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சந்தோஷப்படுத்துற ஒரு வார்த்தைக்காக தான் இந்த குறவு குறத்தி வர்றது. 2வது பாரு, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு கதை உண்டு. இந்த கயிறை என் பொண்ணு எடுக்க கூடாதுண்டா இன்னைக்கு. நீ கட்டின தாலி ராதா கல்யாணத்துல சுவாமிக்கே கல்யாணம் நடக்கும் போது ராதாகிருஷ்ணன் அங்கே இருக்கானா இங்க இருக்கானா எல்லாம் ஒண்ணுதானே. அதனால அந்த கயிறு தான் கட்டி நிக்கணும். 2வது ஐயா எல்லாத்துக்கும் எல்லாம் பிரயோகப்படுத்துறாங்க. அதனால ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும். இந்த காலத்துல சொக்கி உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய அத சொல்லு. சரி, குறி சொல்லுவியா நீ? குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறிய கேளுங்க ஐயா. குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறி சொல்லுங்க. குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறிய கேளுங்க ஐயா. குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறி சொல்லும் ஜாதி நாங்க, குறிய கேளுங்க ஐயா, குறிய கேளுங்க ஐயா, குறிய கேளுங்க. இந்த ஐயா ரொம்ப நாளா மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அந்த குறி சொல்லு பார்க்கலாம். ரிட்டையர்ட் ஆயாச்சு, பென்ஷன் வந்தாச்சு, கொண்டாடி சொல்ற பேச்ச கேட்டு பேசாம வீட்டுல உட்கார்றது தான் ஐயாக்கு. ஆனா அது வந்து உட்கார்ற கை இல்ல, 2வது பேசாத வாயும் இல்ல. அது சாட்சாத்காரமான ஒரு ஸ்வரூபத்தை தூக்கின்னு வந்து என்கிட்ட கேட்டிருக்க. எனக்கு குறி சொல்ற லெவல்ல எனக்கு யோகிதை இல்லை. சரி, இந்த அம்மா உட்காந்துருக்கா பாரு, ஒரு ப்ளூ இந்த பத்தி கட்டிக்கிட்டு, அந்த அம்மா குறை சொல்லி பார்க்கலாம். சமீபத்துல பூனல் போட்டாங்க. ஆமா, என்னோட கவர் கூட அந்த வீட்டுக்கு வந்தது. சரி, அதுக்கு மேல வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்லையா? இதெல்லாம் பேசுறதுலாம் உண்மை சத்தியம். இந்த பாரு, அந்த ஒரு கருப்பா ஒரு சட்டை போட்டிருக்கான் பாரு, அவனுக்கு என்ன சொல்ற? மூஞ்சி பார்த்து சொல்லு பார்க்கலாம். அவர் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காரு. பொண்டாடி சொன்ன பேச்ச மட்டும் கேட்டாருன்னா ரொம்ப நல்லா இருப்பாரு. ஓ, சரியா போச்சு. இவருக்கு சொல்ல யாரு? இதோ கருப்பாவத்தை நிக்கிறார் பாரு. அது 2ம் முடிஞ்சு போச்சு. பெரிய பலாப்பழத்தை இறக்கி வச்சாச்சு. அந்த அந்த பந்தல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயாச்சு. சரி, அதனால அதுவும் ஒண்ணும் தேவையில்லை. இன்னும் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. நத்திங். இனிமே பொண்டாடி சொன்ன பேச்ச கேட்டு வீட்டுல அடக்கமா ஒழுங்கா இருக்கிறது தான் அழகு. சரி, மேல பத்தி தேய்க்கலாம். இனிமே மேல மேல என்ன பண்ண போற சொல்லு டக்குன்னு. எல்லார்கிட்டையும் நான் பணம் வாங்குற வழக்கம் உண்டு. குறி சொன்ன காசு வேண்டாமா? அது உங்க மனசு. நான் எப்படி அதை வந்து எனக்கு கொடுன்னு நான் எப்படி கேட்கறேன்? உனக்கு யார் கொடுத்தா? நீ சுவாமிக்கு தானே வாங்குற. 5 ரூபா நோட்டு தர யாரு ஐயா? 5 ரூபா நோட்டு தர யாரு? எங்க காரு ராம ஐயர் இருக்காரு. திப்ராஜபுரத்துல காரு ராம ஐயர் இருந்தாரு.
ரூபா நோட்டு தர யாரு ஐயா 10 ரூபா நோட்டு தரேன் எங்க ஓமன குட்டி ஐயா உட்கார்ந்திருக்காரு எங்க ஓமன குட்டி ஐயா உட்கார்ந்திருக்காரு 100 ரூபா நோட்டு தர யாரு ஐயா 100 ரூபா நோட்டு தரேன் யாரு எங்க கோபி ஐயா இப்பயே கொடுத்துட்டாரு எங்க கோபியா இப்பயே கொடுத்துட்டாரு எங்க கோபி ஐயா இப்பயே கொடுத்துட்டாரு எங்க கோபியா இப்பயே கொடுத்துட்டாரு 500 ரூபா நோட்டு தர யாரு ஐயா 500 ரூபா நோட்டு தரேன் யாரு 500 ரூபா நோட்டு தர யாரு 500 ரூபா நோட்டு தரேன் யாரு எங்க அண்ணா லட்சுமி நாராயணன் இருக்காரு எங்க அண்ணா லட்சுமி நாராயணன் இருக்காரு எங்க வைத்தா ஐயா சிட்டியுடைய பேங்க் இருக்குது எங்க ஐயா சிட்டி பேங்க் இருக்காரு ரொம்ப முக்கியமா பல சம்ஸ்கிருதத்துல ஊர் பேர்லாம் பல பேருக்கு தெரியல எனக்கு எப்போதுமே இங்க வந்து டைம் கிடையாது டைம் ஸ்லாட்னு ஒன்று கிடையவே கிடையாது உன் புருஷன் சம்பாதிக்க போயிட்டா நீ சொல்லு சம்பாதிக்க வரான்னு சொல்ல அப்பதான் கொடுப்பாங்க. உங்க மனசுக்கு என்ன தோன்றதோ கையில இருக்கிற சங்கிலி இல்ல கழுத்துல இருக்கிற ஒட்டியானோ ஆனா ஒரிஜினலா இருக்கணும் டூப்ளிகேட்லாம் வேண்டாம் அதெல்லாம் கூட போடலாம் ஆனா ஒண்ணு அதுல என்ன போட்டாலுமே இங்க 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டு போற ஆட்கள் நாங்க ராதா கல்யாணத்துக்கு வசூல் பண்றதுங்கிறது தான் இந்த குறத்தையோட தாற்பயமே அதனால என்ன முடியுமோ கொடுங்கோ நோ கம்பல்ஷன் சரியா தத்தையா தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட